அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம். மனத்தின் மனைவிக்கு பேச்சு என்று பெயர். எவ்விதம் மனைவி புருஷனை பின்பற்றி நடக்கிறாளோ அவ்விதம் பேச்சும் மனத்தையே பின்பற்றுகிறது. புருஷன் ஆணையிடுகிறான், மனைவி வாய் பேசாது அவன் ஆணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாள். எவ்விதம் மனமானது ஆணையிடுகிறது, பேச்சானது அவ்வாணையின்படி மனத்தின் விருப்பங்களை உள்ளபடி வெளிப்படுத்துகிறது. சொற்களுக்கு அபாரமான சக்தி இருக்கிறது. நீ வார்த்தைகளால் ஊக்கமளித்து பிறரை சந்தோஷப்படுத்தலாம். நீ வார்த்தைகளால் பிறருக்கு ஒப்பற்ற ஆனந்தத்தை உண்டாக்க கூடும். மொழிகளால் பிறரை அழிப்பதையோ அல்லது அவர்களுக்கு அதிருப்தி உண்டாக்குவதையோ உன்னார் செய்ய முடியும். வார்த்தைகளாலேயே ஆசிரியர் சீடனுக்கு ஞானத்தை புகட்டுகிறார். தாயார் குழந்தைகளை பழக்குவதற்கு சொற்களே காரணமாக இருக்கின்றன. ஒரு பிரசங்கி வார்த்தைகளாலேயே சபையிலுள்ளவரை வசியம் செய்து விடுகிறான். வார்த்தையே பிரம்மம் அல்லது கடவுளின் தோற்றமாக இருக்கிறது. நீ வார்த்தைகளை பொறுக்கி எடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இனிமையாக பேசி பிறர் ஹிருதயங்களிடம் வெற்றி பெறுவாயாக. ஒருபொழுதும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதே. வார்த்தைகளின் சக்திகளை நன்றாக உணர்ந்து அறிவுள்ளவனாக இரு. நீ தியானத்தில் சீக்கிரமாக விருத்தியடைய விரும்பினால் பேச்சினால் தவம் செய்வதை அபியாசம் செய்ய வேண்டும். நீ எப்பொழுதும் இனிமையான அன்பொழுகும் வார்த்தைகளையே பேச வேண்டும். என்ன கஷ்டம் நேர்ந்தாலும் நீ சத்தியத்தையே சொல்ல வேண்டும். பிறர் மனத்தை புண்படுத்தும்படியான கடுமையான வார்த்தைகளையோ அல்லது இழிவான வார்த்தைகளையோ பேசக்கூடாது. பேசுவதற்கு முன்பு நிதானித்து பேசு அல்லது நிறுத்து பேசு. நீ சில வார்த்தைகளையே பேச வேண்டும் அல்லது சுருக்கமாக பேச வேண்டும். இவைகள் தாம் வாக்கினால் செய்யக்கூடிய தவம். இத்தவம் சக்திகளை காப்பாற்றி உனக்கு மனோ நிம்மதியையும் ஆத்ம பலத்தையும் அளிக்கும். கடுமையான வார்த்தைகளை பேசுவது, பொய் சொல்வது, புறங்கூறுவது, பயனில கூறுவது என்னும் இவை நான்கும் நாக்கால் செய்யப்படும் கெட்ட செய்கைகள். நீ நாக்கினிடம் காவலாய் இருந்தால் நீ பத்திரமாய் இருப்பாய், சாந்தியை அடைவாய். நீ பேசுவதற்கு முன்பு என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் பிறருடைய மனத்தில் எவ்வித உணர்ச்சியை உண்டாக்கும் என்பதை நன்றாக உணர்ந்தே பேச வேண்டும். அது பிறர் மனத்தை புண்படுத்துமானால் அதை பேசாதே, அவைகளை வெளிப்படுத்தாதே. வாக்கு என்னும் இந்திரியமானது மனோ நிம்மதியை கலைத்து பலவித சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது. நாக்கை போல அதுவும் ஒரு அமைதியற்ற இந்திரியமாக இருக்கிறது. பொதுவாக ஜனங்கள் எவ்வித யோசனையும் கவலையும் இன்றி தங்கள் வாயில் வந்தபடி தாறுமாறாக பேசுகிறார்கள். அவர்கள் பிறரை கேலி செய்து பரிகாசம் செய்கிறார்கள். முடிவில் வார்த்தைகளின் சிறிய விளையாட்டால் யாதொரு காரணமும் இன்றி ஒருவருக்கொருவர் கை கலந்து சண்டை போடுகிறார்கள். ஆதலால் வாக்கு நாக்கு என்னும் இரண்டு இந்திரியங்களையும் கட்டுப்படுத்துவது மிக கடினமாக இருக்கிறது. வார்த்தைகள் வெளிவரும் முன் அவைகளை உன் மனமென்னும் தராசினால் நிறுத்தே பேச வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தனி சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எந்த மனிதன் தான் பேசும் முன்பு வார்த்தைகளை நிறுத்தே பேசும் பழக்கத்தை உடையவனாக இருக்கிறானோ அவன் நிம்மதியான மனத்தை உடையவனாக இருக்கிறான். அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சக்தி வாய்ந்தவைகளே. அவைகள் கேட்பவர்களிடம் பலமான உணர்ச்சிகளை உண்டாக்குகின்றன. எண்ணங்களை கட்டுப்படுத்துவது போல வாக்கை கட்டுக்கடங்கும்படி செய்வதும் மிக முக்கியமானது. எழுதுவதிலும் பேசுவதிலும் வார்த்தைகளை அளந்தே உபயோகிக்க வேண்டும். இயேசுநாதர் என்னும் மகான் ஒருவரே தம்முடைய பேச்சுகளில் சொற்களை அளந்தே பிரயோகம் செய்தவர். மகாத்மா காந்தி இதற்கு இன்னொரு அரிய உதாரணம் ஆவார். நாக்கையும் குறியையும் உன்னால் அடக்க முடியாது போனால் நீ எவ்விதம் இந்த சம்ஸ்காரம் என்னும் பெரிய கடலை தாண்ட போகிறாய்? முதலில் நாக்கை அடக்கு, பின்பு மற்றொன்று எளிதாக உன் கைக்குள்ளடங்கிவிடும். எவன் ருசி பார்க்கும் இந்திரியத்தை அடக்கவல்லவனோ அவன் மற்ற எல்லா இந்திரியங்களையும் எளிதாக அடக்கி விடுவான். நாக்கென்பது உன்னுடைய பரம சத்ருவாக இருக்கிறது. ஆதலால் நாக்கென்னும் இந்திரியத்தை இப்பொழுதே நீ சிறுவனாய் இருக்கும் போதே உன் கட்டுக்கடங்கும்படி செய். வயதாகிவிட்டால் இந்திரியங்களை அடக்குவதற்கு உனக்கு போதிய சக்தி இராது. உண்மையில் நாக்கென்பது ஒரு ஞானேந்திரியமாக இருக்கிறது, ஞானத்திற்கான உறுப்பு. அது பேசுவதில் ஒரு முக்கியமான அம்சத்தை எடுத்துக்கொள்வதால் ஒரு வகையில் கர்மேந்திரமாகவும் இருக்கிறது. மௌனம் அல்லது வாய் வாழாமை. சாந்தியை அடைவதற்கு பேசுவதில்லை என்னும் பிரஜை திண்ணமான உபாயம். அது உனக்கு சக்தியை அளிக்கும். நீ மனவெழுச்சி, கோபம் முதலியவைகளின் பேரில் உன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவாய். நீ மௌன காலத்தில் உன்னுடைய மனோபாவங்களை நன்றாய் பரிசீலனை செய்து சீர்தூக்கி பார்ப்பது என்னும் வழக்கத்தை அழகாக அனுபவத்திற்கு கொண்டு வரலாம். நீ உன்னுடைய எண்ணங்களை காவல் புரியலாம். நீ மனத்தின் சுபாவத்தையும் அதன் காரியங்களையும் அறியக்கூடும். மனம் எவ்விதம் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு ஒரு கண நேரத்தில் தாவுகிறது என்பதையும் நீ கவனிக்கலாம். மௌனத்தை அபியாசம் செய்வதிலிருந்து நீ அபாரமான அனுகூலத்தை அடைவாய். மனம் அமைதியாக இருப்பதையே உண்மையான மௌனம் என்று சொல்லப்படுகிறது. சரீர மௌனமானது காலக்கிரமத்தில் மனோ மௌனத்தில் கொண்டு போய்விடுகிறது.
மௌன காலத்தில் மிகுதியாக ஜெபம் செய். உலகப்பட்டுள்ள மனிதனுக்கு மௌனம் என்பது சாவை போன்றது. அதுவே ஒரு தவசிக்கு பெருவாழ்வை போன்றது. உலக விஷயங்களில் ஈடுபட்ட மனிதனின் வாழ்வு பேசுவதில் இருக்கிறது. அது ஒரு தவசிக்கு மானம் போன்றது. ஒரு தவசியும் ஒரு உலகப்பட்டுள்ள மனிதனும் தங்கள் வாழ்நாளை ஒருவருக்கொருவர் நேர் விரோதமாக கழிக்கிறார்கள். நீ சாப்பிடும் போது மௌனமாயிரு. நீ இந்த உபதேசத்தை படித்த அன்றைய தினமும் பழக்கத்திற்கு கொண்டு வா. இதன் அனுகூலங்கள் பல. அதை அபியாசம் செய்வதால் நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கு ஆத்ம சக்தி விருத்தியாகி மனோ நிம்மதி உண்டாகும். தினந்தோறும் 2 மணிகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 6 மணிகளுக்கும் ஒரு மாதத்தில் 24 மணிகளும் நீ மௌனமாயிரு. ஞாயிற்றுக்கிழமைகளில் மௌனத்தை நெடுநேரம் நீடிக்கும்படி செய்து அப்பொழுது அதிகமாக ஜெபம் செய். நீ அந்நாளை தெய்வ சிந்தனைக்காக மாத்திரம் உபயோகப்படுத்து. உன்னுடைய அறையை விட்டு வெளியே வராதே. எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்திவிடு. வியாதியாய் இருக்கும்போது மௌனத்தை அனுஷ்டிப்பது விசேஷ மனோ நிம்மதியை அளிக்கும். அது மனத்திலும் கோபத்தையும் அடக்கிவிடும். வீண் வம்பு பேசுவதில் சக்திகள் வீணாக்கப்படுகின்றன. மௌனமானது அவ்வித சக்திகளை ஒன்று சேர்த்து அதிகமான மனவேலைகளையும் உடல் வேலைகளையும் செய்யும்படி உதவுகிறது. நீ விசேஷமாக தியானம் செய்யலாம். நீ மௌனமாய் இருப்பதால் பேச்சின் சக்தியானது சரீர பலத்திற்கு காரணமான தாது அல்லது வீரியமாகி அதுவே ஆத்ம சக்தியாக மாறுகிறது. மௌனமானது மூளைக்கும் நரம்புகளுக்கும் ஆச்சரியமான ஆறுதலை அளிக்கிறது. நீ மௌனத்தை வெகுகாலம் நீடிக்கும்படி செய்யலாம். ஆனால் அது உனக்கு கஷ்டமாய் இருந்தால் உடனே பேசத் தொடங்கிவிடு. அளந்து வார்த்தை பேசும் மனிதனாக மாறுவதில் நீ முயற்சி செய். இதற்குத்தான் மௌனம் என்று பெயர். 6 மாதங்களுக்கு விசேஷமாக பேசிவிட்டு இன்னொரு 6 மாதங்களில் மௌனவிரதம் இருப்பது உபயோகப்படாது. சம்ஸ்கிருத பாஷை கற்பது சிலரை மிக வாயாடியாக செய்து தங்களுடைய வாக் சாதுரியத்தையும் தங்களுடைய வாக் சாதுரியத்தையும் படிப்பின் மேன்மையையும் பற்றி பிறருடன் அனாவசியமாக வாக்குவாதம் செய்யும்படி தூண்டிவிடுகிறது. தங்கள் படிப்பை பற்றி வீண் பிரசாரம் செய்வது சில சமஸ்கிருத வித்வான்களின் சுவாபமாக இருக்கிறது. இவ்வித அனாவசியமான வீண் வார்த்தைகளால் எவ்வளவு சக்தி வீணாக்கப்படுகிறது. அந்த சக்திகளை ஒன்று சேர்த்து அவைகளை தெய்வ சிந்தனையில் செலவழித்தால் எவ்வளவு அனுகூலமாய் இருக்கும். அவர் சொர்க்கம் பூமி இரண்டையும் அசைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் ஆவார். சிலர் மௌனமாக இருந்துவிட்டு பேச ஆரம்பித்தவுடன் சலசலவென பேசுகிறார்கள். மௌனமாக இருப்பதில் பழக்கமுள்ளவர்கள் மௌனத்தை விட்ட பிறகும் கூட அளந்தே பேச வேண்டும். பேசும் இந்திரியத்திடம் இடைவிடாத கவனம் வைப்பது மிக அவசியமாக இருக்கிறது. வாக்கு இந்திரியமானது தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உறுப்பு. எல்லோரும் குறைவாக பேசுவதென்றும் மௌனமாய் இருப்பதென்றும் கங்கணம் கட்டி கொண்டு விட்டால் உலகத்தில் நல்லதொரு அமைதி ஏற்படும். தீர்க்க மௌனமும் வருஷக்கணக்கான காஷ்ட மௌனமும் அவசியமில்லை. நீண்டகால மௌனமானது மாறுதல் அடையாதவனும் விருத்தி அடையாதவனுமான சாதகனுக்கு தீமையை செய்கிறது. 1 மாதத்திற்கு மௌனமாயிரு, பிறகு பேசு, பின்பு மௌனத்தை தொடர்ந்து நடத்து. வெகுகால மௌனத்தை அனுஷ்டிக்காதே. சில நாட்களுக்கோ அல்லது 2 மாதங்களுக்கோ மௌனமாய் இருப்பது வாக்கையும் மனத்தையும் கட்டுப்படுத்துவதில் முயலும் சாதகனுக்கு அபாரமான அனுகூலத்தை செய்யும். ஏராளமான சக்திகள் காப்பாற்ற பெறும். உனக்கு விசேஷ சாந்தியின் உணர்ச்சியும் கூட உண்டாகும். மனவெற்றி. காணப்படும் வெளி உலகமானது பொருட்களால் நிரம்பியதாக இருக்கிறது. உள்ளே இருக்கும் உலகமானது மனத்தினால் உண்டாக்கப்பட்ட உருவங்களுடைய உலகமாக இருக்கிறது. ராக துவேஷங்கள் அல்லது விருப்பு வெறுப்புகள் இந்திரிய விஷயங்களாகிற வெளிப்பொருட்களில் இல்லை. அவை மனத்திலும் உள்ளிருக்கும் உருவங்களிலும் வாசம் செய்கின்றன. வெளி உலகில் அலைந்து கொண்டிருக்கும் மனத்தை தாரக மந்திரம், ஜபம், உபாசனை, பிராணாயாமம் முதலிய உபாயங்களால் நிறுத்து. உள்ளே இருக்கும் உலகத்தில் உருவங்களை சிருஷ்டிக்கும் மனதுக்கு விரோதமாக சித்த விருத்தியை அடக்குவது என்னும் ராஜயோக உபாயத்தாலோ அல்லது தன்னைத்தான் சீர்தூக்கி பார்ப்பது, விசாரணை செய்வது என்னும் ஞான யோகிகளின் உபாயத்தாலோ யுத்தம் பண்ணு. சில மேலாட்டு மனோதத்துவ சாஸ்திரிகள் தாறுமாறாக கண்ட விடங்களில் அலையும் மனத்தை ஏகாகிரம் செய்வது என்னும் உபாயத்தால் ஒரு குறிப்பிட்ட சிறிய வட்டத்திற்குள் இயங்கும்படி செய்துவிடக்கூடும். அது ஒரு புள்ளியில் மாத்திரம் நிலைத்து நிற்கும்படி செய்யப்பட்டால் மனம் தன் காரியத்தை செய்ய முடியாமல் தடைப்பட்டு விடுகிறது. அதை மனத்தின் மரணம் என்று சொல்ல வேண்டும். மனமானது அசைவற்று நிற்கும் போது யாதொரு காரியமும் நடைபெறாது. ஆதலால் மனத்தை ஏகாகிரம் அல்லது ஒரு புள்ளியில் நிற்கும்படி செய்வது உபயோகமற்றது என்று சொல்கிறார்கள். இது பொருத்தமானதன்று. எல்லா எண்ணங்களுடைய அலைகளும் பூரணமாக அடங்கும் போதுதான் மனம் நன்றாய் கட்டுப்பட்டதாகும். ஒரு யோகி தன் ஏகாகிரமான மனத்தினால் அற்புதமாக காரியங்களை செய்கிறான். அவன் ஒருமுகமான மனத்தினால் உண்டாக்கப்பட்ட பலம் பொருந்திய ஜோதியின் உதவியினால் ஆத்மாவில் மறைந்து கிடக்கும் பொக்கிசங்களை அறிகிறான்.
இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிஷமான ஆயிரக்கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ்நூலகம்.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ்நூலகம்.com.